إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه والناس أجمعين إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم كتابه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான இல்லாமல் அல்லாஹ்வின் திருநாமத்தால் வாராந்த கடமையான ஜும்மாவுடைய கடமையின் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். முழு உலகத்தையும் படைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சர்வ வல்லநாயன், அவன் அருளாளன், அன்பாளன், கிருபையாளன், பாவங்களை மன்னிக்கின்ற தயாளன், வணங்குவதற்கு தகுதியுடையவன், புகழ்களுக்கு சொந்தக்காரன், தனித்தவன், இணை துணையற்றவன், அடக்கி ஆளும் தன்மையுள்ளவன், தன்னுடைய அடியார்களுக்கு ஆகிரத்தில் தனிப்பெரும் கிருபையோடு நடந்து கொள்கின்ற அந்த வல்லநாயன் அவனுக்கு அனைத்து புகழ்ச்சிகளும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை தம்முடைய வாழ்வாக எடுத்து உலகத்திலே வாழ்ந்து காட்டி உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றிகளை எல்லாம் சொந்தமாக்கி கொண்ட அன்னாருடைய தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் இறுதி நாள் வரை உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக பூமியிலே அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்ற இடம் புனித மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடனே அமர்ந்திருக்கும் நேசர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையின் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு வினாடிகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வா செய்து அல்லாஹ்வினது கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவன் விலக்கியவைகளில் இருந்து தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்த காலத்தில் இருந்து அவனுடைய படைப்பினங்களில் உயர்வானவர்களாக இருக்கின்ற மனித குலம் அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சன்மார்க்கம் இஸ்லாத்தை வழிகாட்டலாக கொண்டு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த வாழ்க்கையின் முறைகளை அவனுடைய தூதர்கள் மூலம், அவனுடைய வேத நூல்கள் மூலம், வேத கட்டளைகள் மூலம் தெளிவுபடுத்தி இன்று வரைக்கும் மனித குலத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்ற வகையில் இஸ்லாம் என்பது சில ஏவல்களையும் சில விலக்கல்களையும் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுகின்ற, அவனுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு வாழுகின்ற நல்ல நிலையை கொண்ட ஒரு வாழ்க்கை தான் இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கும். அவனுடைய ஏவல்கள் எங்களால் முடியுமானவரை செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கும் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தடை சட்டங்கள், விலக்கல்கள் என்பது முடியுமானவரை தவிர்ந்திருப்பதல்ல, முற்று முழுதாக தவிர்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. எனவே அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஏவல்களை நாம் எடுத்து நடக்கும் அதே நேரம்
அவற்றை விட்டுவிடாமல் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. அதே போன்று அல்லாஹ்வுடைய தடை சட்டங்களில் இருந்து ஒதுங்கி வாழும் அதே நேரம் அவற்றை செய்யாமல் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய பொறுப்பு. இந்த நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இபாதத் என்ற உயர்வான இடத்துக்கு சென்று அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுடன் வாழுகின்ற ஒரு மனிதனுக்குத்தான் இந்த நிலை உருவாகும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டி, அப்படி வாழுகின்ற மனிதன் தான் இஸ்லாத்தை பின்பற்றி ஒரு தூய்மையான முஸ்லிமாக வாழ முடியும் என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தில் இருக்கின்ற விலக்கல் சட்டங்கள் எங்களால் கட்டாயம் தவிர்ந்திருக்க வேண்டியவை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நேரடியாக சில குற்றச் செயல்களை சொல்லி காட்டி அவற்றிலிருந்து மனிதர்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் என்றும், அவற்றை செய்கின்ற போது உலகத்திலே சில ஹத்துகள் தண்டனைகளும் கியாமத்திலே மாற்றீடாக இன்னும் பல நரக வேதனைகளும் இருக்கும் என்பதை குர்ஆனினூடாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். இந்த எச்சரிக்கைக்கு அப்பால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை அழித்து நாசப்படுத்தும் சில பெருங்குற்றங்கள் இருக்கின்றன, அவற்றிலிருந்து மனிதர்கள் கட்டாயம் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று தானும் தவிர்ந்து, குடும்பத்தை தவிர்ந்து நடக்க செய்து, தோழர்களை தவிர்ந்து வாழச் செய்து, தன்னுடைய உம்மத்தும் அவற்றிலிருந்து ஒதுங்கி தவிர்ந்து வாழ வேண்டும் என்று அன்னார் முக்கியமாக வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் மனித தேவைகளுக்கு உள்ள முக்கியமான விடயம்தான் பொருளாதாரம் எனப்படுவது. எங்கட வாழ்க்கையில உண்ணுவதற்கு, உடுத்துவதற்கு, பயணம் செல்வதற்கு, நோய்க்கு மருத்துவம் செய்வதற்கு, வாகனம் வாங்குவதற்கு, காணி கொள்வனவு செய்வதற்கு, வீடு கட்டுவதற்கு என்று எல்லா விடயங்களுக்கும் கையில பணம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும். இந்த பொருளாதாரத்தை நோக்காக கொண்டுதான் மனித வாழ்க்கை சிலர் தனவந்தர்களாக, சிலர் சாதாரணவர்களாக, சிலர் ஏழைகளாக, சிலர் வறுமை கோட்டுக்குட்பட்ட மிக ஏழ்மை கொண்ட ஃபகீர்களாக கூட அல்லாஹ் பலதரப்பட்ட வகையில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தேவை என்ன? பொருளாதாரம் வேண்டும். பணம் இல்லை எனில் அவர் ஒரு பிணம் என்பார்கள். நாங்கள் பிணமாக வாழ முடியாது, மனிதனாக வாழ வேண்டும், பொருளாதாரத்தை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கெல்லாம் தொழில் செய்கிறோம். வியாபாரம், கூலி தொழில், உத்தியோகம், எங்களது சொந்த கைத்தொழில்கள் என்று பல்வேறு வகையான தொழில்களோடு நாம் எல்லாம் ஈடுபட்டுத்தான் எங்கள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். செய்கின்ற தொழிலெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதியாக இருந்தாலும் செய்கின்ற தொழிலுக்குள் நாங்கள் அனுமதியாக நடந்து கொள்கிறோமா என்பது கேள்விக்குள். விவசாயம் செய்ய வேண்டும் என்பது அனுமதிக்கப்பட்டது. நான் செய்கின்ற விவசாயம் சரிதானா? வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது, ஏன்ற வியாபார முறை சரிதானா? உத்தியோகம் அனுமதிக்கப்பட்டது, நான் செய்கின்ற உத்தியோக முறை சரிதானா? கைத்தொழில் அனுமதிக்கப்பட்டது, நான் செய்து கொண்டிருக்கிற கைத்தொழில் சரிதானா என்று நாங்களும் எங்களோட தொழிலும் தொழிலூடாக கிடைக்கின்ற சம்பாத்தியம், இதற்கும் இஸ்லாத்துக்கும் இடையில எவ்வளவு உறவு இருக்கிறது, அது சரியாகவே என்னால் ஈட்டப்படுகிறதா என்பது நிறைய பேரு பொருட்படுத்துறதில்லை. ஹலாலா ஹராமான்னு பார்க்கிறதில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனிதர்கள் பொருளாதாரம் தேடுவாங்க, நிறைய சம்பாதிக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனா ஒன்றை பொருட்படுத்த மாட்டாங்க. அமினல் ஹலால் அம்மினல் ஹராம், சம்பாதிக்கிற அந்த தொழில் முயற்சியால கிடைக்கிறது அது ஹலாலாத்தான் எனக்கு வருகிறதா, ஹராமாத்தான் எனக்கு கிடைக்குதா என்பதை பொருட்படுத்த மாட்டாங்க. சாக்கு நிறைஞ்சா சார், சல்லி வந்தா சார், இந்த இடத்தை மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டு சம்பாத்தியம் தொடரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அது ஒரு மறுமை நாளைக்கான அடையாளமாக கூட அடையாளப்படுத்தினார். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த தொழில் முயற்சியில ஒரு முக்கியமான பகுதி தான் பெரும்பாவங்களில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், பெற்றாருக்கு நோவினை செய்தல், ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தல்,
விபச்சாரம் செய்தல், அனாதைகளின் சொத்துக்களை விளங்குதல், வட்டி சாப்பிடுதல், சூனியம் செய்தல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அட்டி அப்படி சொல்லியிருப்பார். பெரும்பாவங்களின் பகுதிகள். இந்த பெரும்பாவங்களின் பகுதிகளுள் எங்கட பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பகுதி தான் வட்டியோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பகுதி. இந்த வட்டியோட சம்பந்தப்பட்ட பகுதி, அதுல உள்ளடக்கம் எப்படி, எங்களுக்கும் வட்டிக்கும் இடையில என்ன சம்பந்தம், வட்டியை நாங்க எவ்வளவு தூரம் பாரதூரமா நினைக்கிறோம், குர்ஆனும் ஹதீஸும் அதனை எவ்வளவு பாரதூரமாக சொல்லித் தருகிறது என்பது சம்பந்தமாக நாங்க அதிகமாக நினைத்து பார்ப்பது கிடையாது. அன்பானவர்களே, நாங்க நிறைய பேர் வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கோம். ஆனா நாங்க அதை வட்டின்னு நினைக்கிறதும் இல்லை. அது ஒரு பொருளாதாரம் என்ற தேவைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு முதலீடு அல்லது ஒரு உதவி என்று நாங்க நினைப்போமே தவிர, வட்டி என்பது பெரும்பாவங்களில் ஒரு மிகப்பெரிய பாவம். குர்ஆன் தடை செய்கிறது, பெருமானார் தடை செய்தார்கள், இஸ்லாம் விலக்கி இருக்கிறது என்ற உணர்வு பூர்வமான எண்ணம் உள்ளத்துல வராமலேயே வட்டியோட நாங்க நிறைய பேர் சம்பந்தப்பட்டோம். கடந்த காலங்கள்ல இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயஅத்தியன்ன அலன்னாஸி ஸமானு, இந்த உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல லா யப்கா அஹதுன் இல்லா அகலு ரிபா, மனிதர்கள்ல ஒரு ஆள் கூட வட்டி சாப்பிடாம விடுபட மாட்டார். ஒரு ஆள் கூட விடுபட மாட்டார். எல்லாரும் வட்டியோட சம்பந்தப்பட்டுருவா. சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபஇல்லம் யஅகுலுஹு, அவர் தப்பி பொழைச்சு வட்டியிலிருந்து ஒதுங்கிட்டாரு, இருந்தாலும் ஒதுங்கினாலும் வட்டியில கையடிக்காம இருந்தாலும் அஸாபஹு மின் உபாரி, அந்த வட்டியில புழுதி, வட்டியில புகையாவது அவருடைய மேல படாம அவர் தப்பி போகலாது. சுனன் அஹ்மத் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டு. அன்பான சகோதரிகளே, எல்லாரும் வட்டியோட சம்பந்தப்படுவாங்க. எங்கட ஊர்ல மட்டும் இல்ல, எங்கட நாட்டில மட்டும் இல்ல, முழு மனித சமுதாயத்திலும் வட்டியோட சம்பந்தப்படாம நாட்களை நகர்த்துதல், காலத்தை ஓட்டுதல் என்பது சாத்தியமான ஒன்றல்ல என்பதை ஆணித்தரமாக ரசூலுல்லாஹ் சொன்ன காலம், ஒரு காலம் வருமென்றார்களே, அந்த காலம் சில வேளை நாம் இருக்கும் இந்த காலமாக கூட இருக்கலாம். எங்கட நிறைய தொழில் முயற்சிக்கு நாங்க வட்டியோட சம்பந்தப்படுறோம். ஆனாலும் வட்டியா நாங்க நினைக்கலாம். என் வேலை முடியணும், என் தொழிலை நான் செய்யணும், நான் ஒரு பொருளாதாரத்துல மேல போகணும் என்கிற எண்ணப்பாட்டோட அதுல நாங்க கையடித்து செய்து கொண்டிருப்போம். ஆனா வட்டி என்கிற எண்ணப்பாடு அது உள்ளுக்குள்ள வரமாட்டாது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார், இதா அக்கரத ரஜுலு அர்-ரஜுல, ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கிறார், கடனுக்கு காசு கொடுக்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஃபலா யஅஹுது ஹதியத, யாரு யாருக்கு கடனாக கொடுத்தாரோ கடன் பெற்றவரிடம் இருந்து எந்த ஒரு அன்பளிப்பையும் கடன் கொடுத்தவர் வாங்கிறவானாம், வாங்கினால் அதுவும் வட்டியை சாரும் என்றார். நான் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் சல்லி கொடுத்திருக்கிறார், அவரு கல்லு எடுத்துன்னு போனார் அவருடைய தேவையை முடிப்பதற்காக. அன்னும் ஒரு கிழமைக்கு பின்னால ஒரு கிஃப்ட் பார்சலோட வீட்டுக்கு வந்தார், இந்த புள்ளோடு கொடுங்கன்னு கொடுத்துட்டு போனார். பின்னால இன்னும் 2 கிழமையில எடுத்துக்கொண்டு போன 10,000 மீள வருகிறது. ஏனில் அவரு கொண்டு வந்த கிஃப்ட் பார்சல் எங்களுக்கு வட்டியாக ஆகும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார். நீங்க ஏற்கனவே கடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய முன்னாலேயே நீங்க அவருக்கு கொடுக்கிறது, அவர் உங்களுக்கு கொண்டு வாரது என்பது போல இருந்தால் அது வட்டியாக மாட்டாது. எப்ப கடன் கொடுக்கல் வாங்கல் நடந்துச்சதோ அவருக்கு விசுவாசமாக, அவரை மதிப்பதற்காக, அவருடைய உள்ளத்துல நான் இடம் பிடிப்பதற்காக நாங்க ஒரு கிஃப்ட கொண்டு கொடுக்கிறோம். இப்படி கொடுப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். காரணம், அது கடனுக்கு மேல உள்ள வட்டியாக மாறும் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அக்ரல அஹதுக்கும் கர்லன், ஒரு ஆள் கடன் கொடுக்கிறார், ஃபஅஹதா இலைஹி அவ் ஹமலஹு அலா தாப்பா, ஒன்று ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் அல்லது அவருடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனார். கடன் பெற்றவர் கடன் தந்தவருக்கு கிஃப்ட் கொடுக்கிறார்,
கடன் பெற்றவர் கடன் தந்தவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போறார். இந்த நிலை வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா யர்குபுஹு, அவருடைய வாகனத்துல கடன் கொடுத்த நீங்க ஏறிரவானாம். அதே மாதிரி வலா யக்பில்ஹா, அவருடைய கிஃப்ட நீங்க பாரம் எடுத்துறவானாம். அப்படி நீங்க செய்தால் அதுவும் உங்களுக்கு வட்டியாக ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்லா ஐயக்கூன ஜரா பைனஹு வ பைனஹு கபல ذلك, கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னால அவருடைய வாகனத்துல நீங்க போறது தான், அவர் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்து தாரது தான் என்று இருந்தாலே தவிர அல்லது உங்களுக்கு அது வட்டியாக மாறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொன்னார். இது ஒரு சின்ன விஷயம். கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு பின்னால ஒரு கிஃப்ட் பார்சல் கொடுந்தா, ஒரு பிஸ்கட், ஒரு கேக், ஒரு கிலோ கொடுந்தா என்ன, ஒரு வாழைப்பழம் கொடுந்தா என்ன என்று நாங்க நினைக்கிறோம். இது ஒரு சாதாரணமான ஒன்றாக பெருமானார் சொல்லல. அது உங்களோட கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு பின்னால அவரை திருப்திப்படுத்தும் வகையில நீங்க செஞ்ச அந்த செயலானது உங்களுக்கு வட்டியை சாரும். அவ்வாறு நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம், கொடுத்தால் கொடுப்பவருக்கு வட்டி, நீங்கள் எடுக்கவும் வேண்டாம், எடுத்தவருக்கு அது வட்டி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பெரிய பாரமான ஒன்றாக இங்கு தெரியப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, நாங்க இது போல எத்தனை பேர்த்த வாங்கி தின்னிருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கலாம். இந்த சாப்பாடு எங்களோட உடலுக்குள்ள ஏறும் போதெல்லாம் ஏனைய கொடுக்கல் வாங்கல்களோட, ஏனைய உறவுகளோட, ஏனைய தடுக்கப்பட்டவைகளோட நாங்க சம்பந்தப்படுத்துவதை விட வட்டியோட சம்பந்தப்படுத்தல் என்பது நேரடியாக எங்களுக்கு ஆகாரமாக எங்களோட உடலோடு ஒட்டிக்கொள்ளும் உண்டாக, எங்களோட உடலில் சதை வளரக்கூடிய உண்டாக, எங்களோட உடல்ல ரத்தம் ஊறக்கூடிய உண்டாக அந்த பொருளாதாரம் அமையமாக இருந்தால் எங்களோட உடல் நரகம்தான் அதுக்கு தகுதியான இடம் என்றார்கள் முடிவாக. அந்த உடலுக்கு தகுதியான இடம் நரகம்தான் என்பதை ஆணித்தரமாக ரசூலுல்லாஹ் தெரியப்படுத்துகிறார். அதனால உடம்பு ஹராத்தால வளர்ந்துடக்கூடாது, ரத்தம் ஹராத்தால ஊறக்கூடாது, உடம்பு பெருமன் ஹராத்தால வரக்கூடாது, மனைவி மக்களுக்கு ஹராம் உண்ண கொடுக்க கூடாது. இது ஒவ்வொன்றுக்கு பின்னுக்கால இவங்க மொத்தமாக உண்டது ஹராமனில் அது ஒரு அசுத்தமான ஜராம். இதுக்கு பொருத்தமான இடம் அசுத்தமும் ஜராவையும் இருக்கின்ற நரகம்தான் என்பதை, அவர்களுக்கு பரிசுத்தமான நறுமணமிக்க சொர்க்கம் தகுதி அல்ல என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் அது சம்பந்தமாக பிரஸ்தாபம் செய்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, எங்க எல்லாரையும் விழித்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்க என்ன நம்பி இருக்கிறீங்க, என்ன ஈமான் கொண்டவங்க, என்ன மார்க்கத்தை நம்பினவங்க. அதனால உங்களுக்கு என்னுடைய கடுமையான உபதேசம், முதலாவது அல்லாஹ் இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் மனசார பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்தா எதிலிருந்தும் ஒதுங்க முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வருகின்ற போது, ஏவல்கள் வருகின்ற போது அதை ஆசையோட செய்ய முடியும். அதனால் அல்லாஹ் முதற்கண் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் பயந்து வாழுங்க. பின்னால் அல்லாஹ் தக்குவாவை சொல்லிட்டு தான் வட்டி அல்லாஹ் சொல்ல பார்க்கிறார். நீங்க ரியல் முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வை சரியாக மனப்பூர்வமாக நம்பிக்கை கொண்ட ஈமான்தாரிகளாக இருந்தால், வட்டியில எஞ்சினதெல்லாம் நீங்க விட்டுருங்க. இதுவரைக்கும் வட்டியோட சம்பந்தப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ்வுடைய தடை சட்டம் வருகிறது, இதோட சகலதை நீங்க விட்டுருங்க, மிஞ்சினது எல்லாத்தையும் விட்டுருங்க, இதுக்கு பின்னால கையடிச்சிடாரு என்று அல்லாஹ்வை பயந்து நடக்குமாறு சொல்லிவிட்டு வட்டியில் இருந்து ஒதுங்கிருங்க. ஒதுங்கினா நீங்க சரியான மோமின், ஒதுங்கினால் நீங்க அல்லாஹ்வை பயந்தவர்கள். இதனை உபதேசங்களை எல்லாம் பெற்றதுக்கு பின்னால திருப்பி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்க அல்லாஹ்வை பயப்படவும் இல்லை, நல்ல மோமினா வாழவும் இல்லை, வட்டியில் இருந்து நீங்க ஒதுங்கி கொள்ளவும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் செய்ய நீங்கள் தயாராகும். வட்டி எப்படியான குற்றம்? அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமமான குற்றம். வேற எந்த பாவத்தையும் அல்லாஹ்வோட யுத்த பிரகடனம் செய்யும் பாவமாக சொல்லல.
சிறுக்கையும் எல்லாம் மன்னிக்காத குற்றம். ஏனைய பின்னால வந்த அனைத்து பெரும்பாவங்களை சொல்ற இடங்கள்ல அல்லாஹ்வோட அல்லாஹ்வுடைய தூதரோட யுத்தம் செய்வதற்கு சமாந்தரமான குற்றமாக வேற குற்றங்கள் எல்லாம் சொல்லல. வட்டியினுடைய குற்றம் அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்யும் குற்றம். அதனால அதிலிருந்து நீங்க ஒதுங்கிக் கொள்ளுங்க. திருப்பியும் அல்லாஹ் சொல்லுகிறான், வட்டி குற்றம்தான், அது ஒரு பெரும்பாவம் தான் என்று மனமுருகி தௌபா செய்து பாவ முயற்சி பெற்று அதிலிருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொண்டால் ஃபலக்கும் ரூஸ் அம்வாலிக்கும், உங்களோட முதல் மட்டும் உங்களுக்கு இருக்கு. வட்டியில கையடிச்சிடவானா. நீங்க கொடுத்திருந்தால் வட்டியை வாங்குவானாம், முதல வாங்குங்க. நீங்க வாங்கி இருந்தால் முதல கொடுங்க, வட்டியை குடிச்சிடாதீங்க. லா தظلمون ولا تظلمون. அல்லாஹ்ட கட்டளையின் விஷயத்துல நீங்க அநியாயமா நடந்து கொள்ள இல்லைண்டா அல்லாஹ்வால உங்களுக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். இரக்கமுள்ள ரஹ்மான் சொல்லுகிறான், நீங்க அல்லாஹ்ட கட்டளையின் விஷயத்துல, இஸ்லாத்தினுடைய விஷயத்துல, ஈமான் விஷயத்துல அநியாயமா நடந்து கொள்ளாதீங்க. அநியாயமா நீங்க நடக்கலண்டா படைச்ச ரப்பு அல்லாஹ் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். நிறைய விஷயங்கள் ஒரே குர்ஆன் வசனத்துல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து வாழு. வட்டியில இதுவரைக்கும் நீங்க செஞ்சிட்டீங்க தெரியாம, விஷயம் விளங்கிட்டது, அப்படியே ஒத்துடுங்க. அதுதான் ஒரு மூமினுக்கான சரியான அடையாளம். செய்ய இல்லைண்டா அது எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றம். அல்லாஹ்வுடனும் தூதருடனும் போர் பிரகடனம் செய்யும் பாரதூரமான குற்றம். குற்றத்தை விளங்கினீர்கள், தௌபா செய்தீர்கள், மன்னிப்பு கேட்டீர்கள். கேட்டதுக்கு பின்னால உங்களோட பொருளாதாரத்துல முதல் உங்களுக்கு உரியது. நீங்கள் அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் வட்டியினுடைய குற்றத்தின் உயர்ந்த பாரதூரத்தை அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் யுத்தம் செய்வதற்கு சமாந்திரமான மிக பாரமான குற்றமாக அல்லாஹ் தஆலா பிரஸ்தாபம் செய்கிறார். அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா அல்லதீன யாக்குலூன ரிபா, வட்டி சாப்பிடுறா, வட்டியோட சம்பந்தப்படுறா, வட்டியோட சம்பந்தப்பட்டு அதை நாங்க சாப்பிட்டு கொண்டு வந்தால் அவங்க திடீர்னு எப்பயோ ஒரு நாளைக்கு மரணிக்கத்தான் வேண்டும். மரணித்தால் அவர்களுடைய நிலையை பற்றி ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். நாளைய கியாமத்துடைய நாளையில் ஷைத்தான் பிடித்த ஒரு பித்தன் போல அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்படுவார். நாங்க சொல்ல பேய் அரைஞ்சவன் மாதிரி இருக்கிற நாங்க சொல்லுவோங்கிற பாசை. இது போல ஒரு நிலையில தான் நாளைய கியாமத்துடைய நாளையில வட்டிக்காரன் எழுப்பப்படுவான். வட்டியோட சம்பந்தப்படுபவர்கள், வட்டியை கொடுத்தவர்கள், வட்டி எடுத்தவர்கள், இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நாளைய கியாமத்தில ஷைத்தான் தீண்டியதனால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் போல நாளைய கியாமத்து நாளையில எழுப்பப்படுவார்கள். அவங்க சொன்னாங்க, வட்டி வியாபாரம் ரெண்டும் ஒரே மாதிரி தானே. அப்படி தனம் அந்த மக்கள் பேசி பேசி வட்டியோட சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ் வியாபாரத்தை மட்டும்தான் உங்களுக்கு ஹலாலாக்கினான். ரிபா வட்டி என்பதை அல்லாஹ் உங்களுக்கு முழுமையாக ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்ததுக்கு பின்னால் உங்களை யார் அதிலிருந்து விலகி கொண்டார்களோ அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற முதல் அவர்களுக்குரியது, அவர்களுடைய முடிவு அல்லாஹ்விடத்திலே உண்டு. திருப்பியும் அல்லாஹ் சொல்லுகிறான், உபதேசம் வந்ததுக்கு பின்னால் கியாமத்து நாளையில ஷைத்தான் பிடித்த பைத்தியம் போல எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வந்ததுக்கு பின்னால திருப்பியும் மறாலும் வட்டி கொள்ள போறார் எனில் அவ்வாறு போகின்றவர்கள் அவர்கள் நரகத்துக்குத்தான் செல்வார்கள். அவர்கள் அந்த நரகத்தில நிரந்தரமாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பெரும்பாவங்களில் வட்டி பிரதானமான நிரந்தரமான நரகம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடன் தூதருடன் யுத்த பிரகடனம் செய்யும் ஒரு பெருங்குற்றம் கியாமத்து நாளையில ஷைத்தான் தீண்டியதனால் உண்டாகிய
பைத்தியக்காரன் போல எழுப்பப்படுகின்ற நிலை. அவர்கள் நாளைய கியாமத்து நாளையில நரகத்துக்கு சொந்தக்காரர்கள், நரகத்திலிருந்து மீண்டு வராமல் நிரந்தரமாக இருப்பவர்கள் என்று அல்லாஹு தஆலா வட்டியினுடைய பாரதூரத்தை தெளிவுபடுத்துகிறார். தேவை வரும்போது நாங்க அவசரத்துக்கு எங்கட வீட்டுல நோனா கிட்ட நகை இருக்குது, வைஃபு கிட்ட மாலை ஒன்றை வாங்குவோம், சவடி ஒன்றை எடுப்போம், காப்பு ஒன்றை எடுப்போம். ஒன்று வட்டி கடை அல்லது பேங்க் இருக்கு. என்ற தேவைக்கு நான் 4 பேர்கிட்ட கடன் கேட்டேன், யாரும் தரல. எனக்கு இருக்குது சாமான் என்று நாங்க வட்டிக்கு கடையில கொண்டு போய் கொடுக்கிறோம், நாங்க சல்லி எடுக்கிறோம், எங்கட தேவையை நாங்க நிவர்த்திக்கிறோம். மாதாந்தம் வட்டி ஏறும். 6 மாத முடிவுல நகை நாங்க கலட்ட வேணுமா இருந்தா எவ்வளவு கொடுத்து நாங்க கலட்டுவோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல நாங்க நிறைய பேர் சம்பந்தப்பட்டு நகை வைக்கிற இடம் அல்லது கடனுக்கு வட்டிக்கு சல்லி வாங்குற இடம். நான் ஒரு தொழில் செய்ய வேணும், என்கிட்ட முதல் இல்லை, என் தொழிலுக்கு ஒரு 15 லட்சம் வேணும், யாரும் தரமாட்டாங்க எனில் நான் என்ன செய்ய பார்க்கிறது, அந்த முதல 15 லட்சத்தை நான் எடுக்க ஒன்று என்னிடம் இருக்கின்ற வாகனத்தில புத்தகம் பேங்குக்கு போ. வாகனம் ஓட்டல புத்தகம் பேங்குல வச்சாச்சு, லீசின் போட்டாச்சு, நாங்க பினான்ஸ் போட்டாச்சு, எடுத்தாச்சு காசு. 3 வருடம் அல்லது 5 வருடம் கடந்து செல்லுகின்ற போது நான் எடுத்த 15 லட்சத்துடன் கட்டி முடிக்கின்ற போது என்னால் எவ்வளவு கட்டி முடிக்கப்படும்? சுமாராக 20 லட்சம் கூட ஆகலாம். மேலதிகமா 5 லட்சம் நாங்க ஏன் கொடுத்தவங்க? நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒன்று வாகனத்தில புத்தகம் போகும் அல்லது வீட்டில ஒப்பினவோ. அன்பானவர்களே, இந்த இடத்தை கொண்டு எங்களை நாங்க சமாளிக்கிறோம். நான் தொழில் செய்யணுமே, எனக்கு முதல் இல்லையே, நான் எத்தனை பேர்கிட்ட கேட்டேன் என்ற இடம் எங்களை சமாளிக்க நாங்க செய்யலாமே தவிர அது அல்லாஹ் ரசூல் விரும்பிய ஒன்றல்ல. 4 பேருக்கு தராட்டி பரவாயில்லை, உள்ளதை கொண்டு உள்ள தொழிலை செய், அது உனக்கு பரக்கத்தான் ஆகும். நீ எப்ப வட்டியோட சம்பந்தப்பட்டு உன்னுடைய தொழிலை விருத்தியாக்க நீ முயற்சி செய்தால் ஒரு நாளும் நீ முன்னேற்றம் அடைய மாட்டார். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹு தஆலா சதக்காவை தான் வளர்ப்பானே தவிர வட்டியால யாரையும் அல்லாஹ் வளர்க்கிறது இல்ல. எந்த ஒரு பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விருத்தியாக்குறதும் கிடையாது. வட்டி அல்லாஹ் அழித்தே தீருவார். எத்தனையோ பேர்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வீட்டுக்கு முன்னால தோட்டத்தில் நிறைய 15-20 வாகனங்கள், தொழில் ஓடு போ. வருடங்கள் கடந்து போகும் போது ஒவ்வொரு வாகனமா குறை, தொழில் நிக்கதியாகும். கடைசியில ஆள் இருந்த இருப்பிடத்தையும் கொடுத்து விட்டு நடு ரோட்டுக்கு வந்து நிக்க வைக்கும் அந்த வட்டி. அன்பானவர்களே, ஒரு நாளும் நாங்க நினைக்கப்படாது வட்டி எடுத்து என்னால முன்னேறிலேருமே, வட்டியோட சம்பந்தப்பட்டு நான் முன்னேறிலேரும் என்று ஒரு நாள் நாங்க நினைக்குவார். அல்லாஹ்வுடைய சத்தியவாக்கு யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழித்தே தீருவான். அதுல ஒரு நாளும் அல்லாஹ் பரக்கத் தர மாட்டான். எப்ப நாங்க இருக்கிறதுல ரூபாய்களோ ஆயிரங்களோ சதக்கா கொடுத்து கொண்டே இருப்போம். நாங்க கொஞ்சம் பொருளாதாரம் தான் கொடுக்கிற சதக்காவை கொண்டு அல்லாஹ் எங்கட பொருளாதாரத்தை நிச்சயமாக வளர்ப்பான் என்பதைத்தான் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். எனவே நாங்க எங்கட பொருளாதார விஷயத்துல நாங்க எங்கட தொழில முன்னேற்றத்துக்காக வேண்டி எங்கட நகைய பேங்க்ல வைக்கிறதோ அல்லது நாங்க கடனுக்கு வட்டி கடையிலையோ வட்டி காரனுக்கிட்டையோ சல்லி வாங்குறதோ, இது சகலதும் முற்றாக அல்லாஹ் தடை செய்கின்ற, அல்லாஹ்வுடன் போர் பிரகடனம் செய்யப்படுகின்ற பாரதூரமான குற்றம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெரியப்படுத்துகிறார். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வட்டி எடுக்கிறாரோ, யார் வட்டிக்கு கொடுக்கிறாரோ, யார் வட்டி சம்பந்தமான விடயத்தை எழுதுகிறாரோ, யார் வட்டி சம்பந்தமான விஷயத்துக்கு சாட்சியாக கையொப்பம் எடுக்கிறாரோ, இவர்கள் சகலரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருப்பதோடு பாவத்தில் இவர்கள் சகலரும் சமனானவர்கள் என்று சொன்னார். நான் எடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை, பாவம் அவருக்கு சைன் ஒன்று மட்டும் வச்சு கொடுக்கிறான். நீ கொடுத்த சைனால நீயும் வட்டி தின்றவன் தான்.
அவனுக்கு எழுத தெரியாது, நான் எழுதி கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்த, நீயும் ஒரு வட்டிக்காரன் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி என்றால் வருகின்ற போது வட்டியின் பாரதூரத்தை உணர்த்துறது. இது எடுக்க வேண்டாம் நீங்க, எடுக்க வேண்டாம் நீங்க. இது குர்ஆன் ஹதீஸ் எச்சரிக்குது, அல்லாஹ் விரும்பல என்று அதனோடு சம்பந்தப்பட்டு எங்களை நாடி வருகின்றவனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டுமே தவிர பலர் குறுக்குத்தனமான ஹராமான இடத்துல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு தான் பேங்கில் எடுக்கலுமே, பேங்கில் வேண்டிய மாதிரி எடுக்கலுமே. இப்ப எவ்வளவு நிறைய கொடுக்கிறார்கள் கடன். அன்பானவர்களே, எங்களை அழிவுக்குள்ளாக்குவதற்காக உலகத்தில நாசம், பொருளாதாரம் ஒன்றுமில்லை. கியாமத்து நாளையில பைத்தியக்காரன், கியாமத்து நாளையில நரகவாதி, இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போக ஆலோசனை தரக்கூடியவர் எவ்வளவு பெரிய மோசமானவரா இருப்பார். இதிலிருந்து நாங்க ஆலோசனை கொடுக்கிறது, எழுதுறது, கையொப்பம் கொடுக்கிறது, வாங்குறது, இது எல்லாம் பாவத்தில சமனானது என்பதை ஆணித்தரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அதுல பாவம் எப்படி தெரியுமா? அதனுடைய உலகத்துல நாங்க வட்டியோடு எடுக்கிற அது கொஞ்சம் சம்பந்தப்பட்டாலும் சரி, பெருசா சம்பந்தப்பட்டாலும் சரி, எல்லாம் வட்டி தான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், திர்ஹம் ரிபன், ஒரு திர்ஹம் வட்டி. எங்கட ஊர்ல நாங்க 1 ரூபாய் வட்டி, திர்ஹம் ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்க 1 ரூபாய் வட்டி. வட்டியானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாக்குலுஹு ரஜுலு வ ஹுவ யஅலம், இந்த 1 ரூபாய் வட்டி என்று எனக்கு நல்லா தெரியும். வட்டி என்று நன்றாக தெரிந்திருக்கும் நிலையிலும் எடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற 1 ரூபாயின் 1 திர்ஹமின் வட்டியானது அஷத்து மின் 36 ஜன்யத்தன், 36 விடத்தம் விபச்சாரம் செய்வதை விட 1 ரூபாயின் வட்டி மிக கடுமையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க விபச்சார குற்றம் செஞ்சவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம், சாட்சிகளோடு நிரூபிச்சிருவோம், ஆளை இழிச்சிட்டு வந்து ஹத்தடிச்சிருவோம், ஆளை ஊரால விலக்கி வச்சிருவோம், அல்லது பிடிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். இவன் வேலை வாங்கிட்டான். அன்பானவர்களே, எப்பயாவது ஒரு வட்டிக்காரன சம்பந்தப்பட்டவனாங்க. இங்க ஒரு விபச்சாரம் அல்ல, 36 விடுத்தம் விபச்சாரம் செய்வதை விட 1 திர்ஹத்தின் வட்டி கடுமை என்றால் 1 லட்சம் வட்டியின் பெருமானம், 1 கோடி வட்டியின் பெருமானம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 திர்ஹத்தின் வட்டி 36 விபச்சாரத்தை விட மிக கடுமை எனில், விபச்சார குற்றத்தை விட வட்டியின் பாவமும் பாரதூரமும் மிக கடுமையானது என்பதை ஆணித்தரமான ஆழமாக சொல்லித் தருகிறார். நாங்க இதை பாவமா நினைக்கல, விபச்சாரம் மோ என்று நாங்க பெருசா நினைப்போம். வட்டியை நாங்க பாவமா நினைக்கல, பாவமா கருதல்ல. பாவமாக வட்டியோடு சம்பந்தப்படுபவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணல. வட்டிக்காரன் தொடர்ந்து வட்டியோட தான், தேவைப்படும் போதெல்லாம் 3 வட்டி கிடைக்கு. அன்பானவர்களே, இவர்கள் விபச்சாரத்தை விட கடுமையான குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நரகவாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார், மறுமையில பைத்தியக்காரனாக மாறிக்கொண்டிருக்கிறார். இவர்களை பாதுகாக்கிற வழி அடுத்த ஒரு பகுதி ஜகாத்துக்குள்ள, சதகாவுக்குள்ள இருக்கு. வட்டிய சும்மா ஹராமாக்கல்ல, அதை ஹராமாக்கிட்டு அடுத்த பக்கம் ஜகாத்தையும் சதகாவையும் தந்து அதனால நீங்க வட்டிக்குள்ள போறவரை நீங்க காப்பாத்துங்க, அவனுக்கு அதனால நல்ல வாழ்வு இருக்கு என்பதை சொல்லி இன்னும் சொன்னால் ரசூலுல்லாஹ், அர்ரிபா வட்டியானது 70 அல்லது 73 கிளைகளை கொண்டது. ஐசருஹா வட்டியில ஆக லேசான கடைசி எல்லையில் இருக்கிறது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஐயன்கிஹ ரஜுலு உம்மஹு, ஒரு ஆள் அவருடைய உம்மாவை கல்யாணம் கட்டி உம்மாவோட உடலுறவு கொண்டு உம்மாவோட குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு சமனானது வட்டியில ஆக குறைஞ்ச நிலை. எங்கட உம்மாவை நினைச்சு பார்க்கலுமா எங்களுக்கு? எங்கட உம்மாவை கல்யாணம் கட்டலுமா எங்களுக்கு? எங்கட உம்மாவை மனைவியாக ஒரு காமுகனாக மாறி உம்மாவோட உறவு கொள்ளலுமா எங்களுக்கு? இதை விடவும் பாரதூரமான குற்றமாக
வட்டியினுடைய குற்றத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார். அன்பானவர்களே, எவ்வளவு பாரதூரமா ரசூலுல்லாஹ் வட்டியினுடைய ஆழமான தன்மைகளை எச்சரித்து சொல்றார். இதிலிருந்து நீங்க ஒதுங்கிருங்க. ஹஜ்ஜத்துல் வதா ரசூலுல்லாஹ் வந்தாங்க, 1,24,000 சஹாபாக்களை கூட்டினாங்க, கடைசி உபதேசம் செய்யறாங்க. உபதேசத்தில் முக்கியமாக பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டு சொன்னாங்க, வட்டியை இன்றைய தினம் என்னுடைய காலுக்கு கீழ் நான் புதைக்கிறேன். என்னுடைய சிறிய தந்தை இப்னு அப்பாஸ் அவரை யாருக்கெல்லாம் உங்களுக்கு வட்டிக்கு தந்தாரோ அது எல்லாம் தள்ளுபடியாகுது, அவருக்கு நீங்க ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கால கடியால ஏறி மிதிச்சாங்க. இது வந்துடக்கூடாது மக்களுக்கிட்ட, யாரும் எடுத்துறாதீங்க, நினைச்சு கூட பாத்துறாதீங்க. விபச்சாரத்தை சொல்லுகின்ற போது லா தக்ரபு ஸினா, நீங்க விபச்சாரத்தை கிட்டையும் போக வேணாம் என்கிறார். இங்க கிட்ட போறதை விட வட்டி என்பதை நினைச்சு கூட பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக அவருடைய பாரதூரத்தை எச்சரிக்கிறார். எனவே நாங்க எங்கட பொருளாதாரத்தை கூட்டுறதுக்காக நாங்க இது போல ஒரு பாரதூரமான பாவத்துக்குள்ள எங்களை நாங்க ஆழ்த்த கூடாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் ஆழமாக எச்சரிக்கிறது. நாங்க எத்தனையோ கடந்த காலங்கள்ல எங்கட தேவைகளின் நிமித்தம் ரசூலுல்லாஹ் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், யாரும் வட்டியோடு சம்பந்தப்படாமல் காலம் கடத்த முடியாது என்று சொன்னார்களே, அது போல இருக்கிற ஒரு காலத்தில் நாம கடந்து போறோம். இதுக்கு பின்னால இன்னும் வருகிற காலத்துல எது வரைக்கும் எங்கட வீடு வரைக்கும் வரும், டெலிவரி வருகிறது வீடு வரைக்கும். உங்களுக்கு என்ன அல்மாரி வேணுமா, சோபா செட்டு வேணுமா, இறக்குங்க, மாசம் மாசம் கட்டுங்க, மாசம் மாசம் என்ன கட்டுங்க, கடையில போய் தவிர விலையை பாருங்க. அன்பானவர்களே, மாதம் மாதம் கட்டுகிறோம், கட்டி முடிக்கின்ற போது வட்டியுடன் சேர்த்துத்தான் கட்டி முடிக்கிறோம். எங்களுக்கு அது லேசாரிக்கும். தவணை அடிப்படையில சாமான் தாராங்க, நல்ல மனுஷர் அவங்க. அன்பானவர்களே, அவங்க நல்ல மனுஷரை தான், எங்களுக்கு உதவி பண்றாங்க தான். ஆனா எங்கட வாழ்க்கையை நாங்க நாசமாக்கி கொண்டு போறோம். நாங்க நிலத்துல இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு சோபா சட்டி வானம் வட்டி, ஏன் உடுப்ப நான் நிலத்துல படிச்சு வச்சாலும் பரவாயில்லை, எனக்கு அல்மாரி வானாம் வீட்டுக்கு. அன்பானவர்களே, நாங்க இது போல எத்தனையோ நிறைய விஷயங்களோட வட்டியோட சம்பந்தப்பட்டு காலங்களை ஓட்டி கொண்டு போறோம். இதிலிருந்து எங்களை நாங்க கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதற்கான மாற்று வழி ஜகாத்தும் சதகாவும். ஹராமான எந்த ஒரு பொருளீட்டிலும் எங்கட வாழ்க்கையில வரக்கூடாது. நாங்க ஹராம் என்பது பணத்தை காணுகின்ற போது, பணம் பெருகி வருகின்ற போது அந்த ஹராம் என்கிற உணர்வு உள்ளத்தை தொட்டு பார்க்க, அது எப்படியாவது கள்ளத்தனமாக கபடத்தனமாக பிறரை ஏமாத்தி அல்லது கொள்ளையடித்து அல்லது வேறு ஏதாவது மாற்று வழிகளில் எனக்கு பணம் பொருளாதாரம் அது விருத்தி அடைந்தால் போதும் என்கிற அது போல எண்ணங்கள் தான் உள்ளத்தில தோன்றுமே தவிர, இது நிறைய இருந்தாலும் இது ஹராமிலே எடுக்கக்கூடாது, எனக்கு குறைய இருந்தாலும் ஹலாலானது மட்டும்தான் வேணும் என்கிற உணர்வு வருவது மிக அரிதாக மாறின ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா வட்டியோட உள்ள இந்த 4 நிலைகள் அல்லாஹ்வுடனும் தூதருடனும் யுத்த பிரகடனம் செய்யும் பாரதூரமான குற்றம். நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்கள் ஷைத்தான் பிடித்த பைத்தியம் போல் எழுப்பப்படுவார்கள், அவர்கள் நரகவாதிகளாக மாறுவார்கள், அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா வட்டியை ஒரு நாளும் வளர்க்கிறதில்லை, அழித்தே தீருவான் என்கிற இந்த எல்லா நிலைகளையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறது போல பெருமானார் அவர்கள் 36 விடுத்தம் விபச்சாரம் செய்வதை விட கடுமையான குற்றம், அது உன்னுடைய தாயோடு நீ உறவு கொள்வதை விட கடுமையான குற்றம் என்கிற அதனுடைய பாரதூரத்தை சொல்லித் தருகிறார்கள். இந்த எல்லா நிலைகளிலும் இருந்து எங்கட பொருளாதாரத்தை நாங்க பாதுகாக்க சின்ன தொழில் செஞ்சா போதும், மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா ஹலாலா செஞ்சா பரக்கத்து செய்வான், ஹலாலுக்குள்ள பரக்கத்து இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையும் நம்பிக்கையும் ஒரு வியாபாரி நாளைய கியாமத்துடைய நாளையில் சித்தீகீன்கள் சுஹதாக்களோடு நபிமார்களோடு எழுப்பப்படுவாங்க. உண்மையை சொல்லி வியாபாரம் செஞ்சவங்க, நம்பிக்கை நாணயத்தோட வியாபாரம் செஞ்சவங்க, தொழில் செஞ்சவங்க, இது நல்ல ஹலாலான தொழில். ஹலாலான தொழிலுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து நபிமார்களோடு இருக்க அல்லாஹ் கொடுக்கிறதா இருந்தா ஹராமான
பொருளீட்டலுக்கு மிக மோசமான விளைவுகள் வரும் என்பதைத்தான் மேலே சொன்ன குர்ஆன் வசனங்களும் அதீதலும் எச்சரிக்கின்றன. நபிமாரோடு இருக்கிறது பெரிய அந்தஸ்து. அதுக்கு எதிர்மறையாக நரகத்தின் அடித்தளத்தில நிரந்தரமாக இருக்கிற அல்லாஹ்வோடு போர் செய்கின்ற பாரதூரமான குற்றத்தை ஒத்ததாக ஹராமான பொருளீட்டல் முறை அமையும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இது போல வட்டியோட ஹராமான முதலீடுகள், பொருளீட்டல்கள், தொழில்கள் இவை சகலதிலும் இருந்து எங்களை நாங்க பாதுகாத்து எங்களோட மறை மக்களுக்கு ஹலாலாக நாங்க உண்ண கொடுத்து அவங்களை பராமரிக்கிற பொறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை எப்படியாவது பராமரிக்க வேண்டும் என்பதற்காக ஹராமாக பராமரிக்க தேவையில்லை. ஹலாலாக பராமரிக்கணும், ஹலாலாக உண்ண கொடுக்கணும், ஹலாலாக செலவு செய்ய வேண்டும். இது ஒவ்வொன்றுக்கு பின்னுக்கால நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்ங்கிற கேள்வி இருக்கு. கால் பாதங்கள் நகர்த்த முடியாது. ஒவ்வொரு ரூபாயும் எங்கால சம்பாதிச்சாய், எந்த பேங்கால வட்டி கிடைத்தாய், எந்த வட்டி கடையில நீ எடுத்தாய், எந்த கைக்கு கிடைச்ச எத்தனை லட்சங்களும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லும். கிடைச்சது மட்டுமல்ல, எடுத்த வட்டி காசு எல்லாம் நீ எங்க செலவழிச்சாய், எந்தெந்த வழியில செலவழிச்சாய், மனைவிக்கு கொடுத்தியா, பிள்ளைக்கு கொடுத்தியா, தொழிலை பெருக்கிறியா, கூட்டாளிக்கு கொடுத்தியா, வீடு கட்டினியா, இது ஒவ்வொரு ரூபாய்களும் அல்லாஹ்விடம் பதில் சொல்லாத வரை வைத்த கால்கள் இருந்த இடத்திலிருந்து நகர்த்த முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். எனவே நாங்க ஹலாலான முறையில பொருளாதாரத்தை ஈட்டி நாங்களும் எங்கட குடும்பங்களும் ஹலாலான முறையில் எங்கட உடம்பு ஹலாலாக வளர்ந்து தூய்மையான சொர்க்கத்துக்கு அருகதை உள்ளதாக எங்கட உடலை ஆக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஹராமான பொருளீட்டல் முறையிலிருந்து பாதுகாத்தருள்வானாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் செய்த குற்றங்களை குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய சம்பாத்தியங்களையும் ஹலாலான முறையிலே ஆக்கிக் கொள்ள நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் வட்டியோடு கடந்த காலங்கள் நாங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அறியாத்தனமாக நாங்கள் செய்திருக்கலாம். யா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் இதுக்கு பின்னால வட்டியோடு சம்பந்தப்படுவதில் எங்களை முற்றுமுழுதாக நீ பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் குறைந்த அளவேனும் வட்டிகளை கலந்து விடாத எங்களை நீ பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்கள் தொழில்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் நஷ்டமில்லாத வியாபாரங்களை உண்டாக்கி தந்தருவாயாக. நஷ்டமடையாத தொழில் துறவுகளை நீ உண்டாக்கி தந்தருவாயாக. யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் ஈமானோட சாலிஹான அமலோட வாழ்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. புனித கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மன்னர் என்னுடைய நரகத்தினுடைய தண்டனைகளிலிருந்து பாதுகாத்து உயர்வான சொர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய துஆவை அங்கீகரித்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.